நாட்களில் உங்கள் முன்னால் ஒரு 3 மிஷினரிகளை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மிஷினரி ஃபேமிலியோடு வந்திருக்காரு. ஒரு இன்னைக்கு செய்தியை அந்த சகோதரி தான் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் நடுவில் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் கொடுக்குறேன். எங்கள் நடுவில் வந்திருக்கிற சிஸ்டர் பிரியங்கா சாமி ஆச்சாரம் பிரியங்கா இவங்க ஒரு ஆதிவாசி குடும்பத்திலேருந்து கோண்டு குடும்பத்திலேருந்து படிப்பறிவே இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவங்களுக்காக விசேஷமாக நம்ம கைத்தட்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, தானாகவே கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு பிஎஸ்டபிள்யூ முடிச்சுட்டு எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சுட்டு நல்ல வேலை, ஆதிவாசினாங்க வேலை கிடச்சிட உடனே, ஆனாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன், ஊழியம்தான் பண்ண போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஊழியத்துக்காக வந்திருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினுடைய ஒளி எங்கே சென்றாலும் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒளியில் இருக்கிற உயிரில் இருப்பவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் லூக் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது எல்லா ஜாதிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறதுனால என்ன நடக்குதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த பொண்ணையோ இல்லை பசங்களையோ பார்த்துருந்தோன்னா வி கெனாட், அவங்களுக்கு அவ்வளோ விரும்பியிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஆடை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுத்தமாக இருந்திருக்க மாட்டாங்க. நேற்று உங்கள் சாட்சி சொல்லும் போது ராத்திரி ரொம்ப அருமையாக இருந்தது. சொன்னாங்க, நான் இயேசுவை அறியறதுக்கு முன்னால் இப்படி இருக்கலைன்னாங்க. உருவத்துலேயும் மாறுபாடு, உடையிலையும் மாறுபாடு, பிஹேவியர்லையும் மாறுபாடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒளி, கர்த்தர் சொன்னார், நான் ஒளியில் இருக்கிறது போல் நீங்கள் ஒளியில் இருங்க, என்னுடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க. இன்றைக்கி இந்த பிள்ளைகளின் மேலாய் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டதுனால அநேக இடங்களில் ஆண்டவருடைய சபைகளை நிறுவும்படி அநேக ஆதிவாசி பிள்ளைகள் இயேசுவை அறிவும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இல்லையா? அதற்காக நம்முடைய சபையில் அதிகமாக ஜெபிக்கிறோம். மிஷின்களை தாங்குறீங்க, அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம நடுவில் அருமையான இந்த மகள் தன்னுடைய சாட்சியோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி நம்ம நடுவில் வந்திருக்காங்க. இவங்க ஒரு பயங்கரமான கட்டில் இருந்த ஒரு குடும்பம், பில்லி சூனிய கட்டத்தில் இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை அவங்க எல்லாம் இருந்த சொத்தெல்லாம் விற்று எல்லாம் பண்ணி டாக்டர் அங்கே இங்கே ஓடி எதுவுமே முடியாதுங்கிற நிலைமையில் தான் எங்கள்கிட்ட வந்தாங்க. ஜெபம் பண்ணோம், கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. அது நிமித்தமாக அவங்க அப்பா அம்மா ஒரு பெரிய விடுதலை அடைந்து இன்றைக்கி அந்த கிராமத்தில் ஒரு நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க. நல்ல விளைச்சல், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. பிள்ளைகளில் மூத்த பிள்ளை இந்த அம்மா தான். இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தானாக படித்து, நாங்கள் நினச்சோம் சரி பிஎஸ்டபிள்யூ எப்படி படிக்க போகிறான்னு, ஆனால் முடிச்சிட்டா, பாஸ் பண்ணா. அப்புறம் எங்களுக்கு தெரியல எங்கே போனான்னு. 2 வருஷம் கழிச்சு நான் எம்ஏ முடிச்சிட்டேன், ஹிஸ்ட்ரி எம்ஏ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரூபடிப்பை என் சன் பொறுப்படுத்துறதுனால யூத் நடுவில் ஒரு தனி எழுப்புதல் வேணுங்கிறதுக்காக ஸ்பெஷலாக யூத்துக்காகவே கர்த்தர் அபிஷேகித்து நல்ல ஆண்டவருடைய தேவ பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் பெற்று எங்கள் சபையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500 யூத்தை தேவனுக்குள்ளே நடத்திட்டு வர்றாங்க. அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவருடைய கிருபையினால் சபைகள் எல்லாம் யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங்க்கு இவங்க தான் யூத் கோஆர்டினேட்டராக இருந்து வேலை செய்கிறாங்க. நேற்று இவங்களுடைய அபிஷேக ஆராதனை, டெடிக்கேஷன் சர்வீஸு பல்லாவரத்தில் ஒரு குடும்பம் இவங்களை தாங்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே அந்த அபிஷேக ஆராதனை நடந்தது. ஐயா வந்திருந்தாங்க, எஸ்ஐயா வந்திருந்தாங்க, பிரதர் வந்திருந்தாங்க. மிக அருமையான ஒரு ஆராதனை நடந்தது. இந்த நடுவில் சகோதரி தன்னுடைய சாட்சியோடு தேவனுடைய செய்தியும் பார்த்துட்டோம். பேசு. हालेलुया। सभी को प्रेज द लॉर्ड।
எல்லோருக்கும் பிரைஸ் த லார்ட். मैं महाराष्ट्र से आई हूँ நான் மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கிறேன். और मैं एक छोटे से गांव से हूँ जहाँ 70-80 घर रहते हैं. நான் ஒரு சிறு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். எங்கே ஒரு 70-80 வீடுகள் இருக்கும், அந்த மாதிரியான சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். परमेश्वर ने मुझे छोटे से गांव से चुना है. ஆண்டவர் என்னை சின்ன ஒரு கிராமத்திலிருந்து தனக்காக தெரிந்து கொண்டார். मेरी गवाही ये है कि अब लंबा बोल सकते हैं. मैं आदिवासी समाज से बिलोंग करती हूँ. हमारे समाज में ऐसा होता है कि हम पेड़ों को भगवान मानते हैं, पत्थरों को भगवान मानते हैं. हमारा जीवन ऐसे ही चल रहा था. நான் ஒரு ஆதிவாசி குடும்பத்தில் பிறந்தேன். எங்களுடைய பரம்பரையில் மரங்கள், கல் இது போன்ற எல்லாத்தையும் வச்சு அதை தான் கும்பிட்டு எங்களுக்கு பழக்கம். आदिवासी समाज में बुखार आए तो भी, कुछ भी हुआ तो भी हम अस्पताल नहीं जाते थे. हम देवी देवताओं को छोड़कर हम पेड़ों को और पत्थरों को भगवान मान के बुखार आए तो भी उसी की उपासना करते थे. நாங்கள் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டோம். எங்கள் ஊரில் இருக்கிற கல் இல்லைன்னா மரம் அதுக்கு நடுவில் பலி கொடுத்து அதுக்கிட்ட போய் தான் என்னுடைய வியாதிகள்லாம் குணமாகும் வேண்டிக் கொள்வோம். ऐसे हमारा आदिवासी का समाज रहता है. அப்படியா எங்களுடைய ஆதிவாசி மக்கள் சொல்லுமா. लेकिन जब मैं छोटी थी, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது उस समय मुझे परमेश्वर के सुसमाचार का एक किताब मिला था जो हमारे घर में हमारे पापा ने लाए थे. என்னுடைய தந்தையார் எங்களுக்கு சபையிலிருந்து ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. वो गांव में ट्रैक्स बांटते वक्त वो पुस्तक पापा को मिला. पापा घर में लाए तो वो पुस्तक को मैं नहीं जानती थी, मुझे हिंदी भी नहीं आती थी. उस वक्त मैं बहुत छोटी थी, तो उस किताब को मैं रोज देखती थी. நான் தினமும் அந்த புத்தகத்தை பார்ப்பேன், படிக்க எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த புத்தகம் இருந்துச்சு. जब भी मैं उस पुस्तक को देखती थी तो मुझे लगता था कि ये व्यक्ति यहाँ पे मरा हुआ है और तीसरे दिन जी उठता है. तो मुझे लगता था ये ऐसे कैसे हो सकता, मरा हुआ व्यक्ति तो जी नहीं उठता है. मैं मम्मी पापा को रोज पूछती थी कि ये ऐसे कैसे हो सकता. என்னுடைய தந்தையார் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு தெய்வம் செத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி நடக்கும், ஒரு மனுஷன் செத்து போனால் செத்து போனது தான், அவர் எப்படி திரும்பி உயிர் எழுத முடியும்னு சொல்லி நான் கேட்டேன். मम्मी पापा बोलते थे वो हमारा भगवान नहीं है, हम उसको जानते भी नहीं है, तू भी उसे मत देखना. அப்போது என்னுடைய தாய் தந்தையர்கிட்ட சொன்னாங்க, இது நம்ம கடவுள் இல்லை, வேற மற்றவங்களுடைய கடவுள், இந்த புத்தகம் எனக்கு கொடுத்தாங்க, அதனால நான் இதை வாங்கிட்டு வந்து வச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னது. मम्मी पापा नहीं बोलते थे, फिर भी मैं उसे छुप छुप के देखती थी. நான் ஆனாலும் அந்த புத்தகத்தை தூக்கி எறியாமல் நான் திருட்டுத்தனமாக எப்போ வரனாலும் எடுத்து அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ऐसे कुछ 4 साल के बाद அப்படியே நான் 4 வருஷங்கள் வரை அந்த புத்தகத்தை நான் ஒளித்து வைத்து பார்த்து கொண்டே இருந்தேன். हमारे समाज में जादू टोना का एक प्रकार चलता है. तो हमारे मम्मी को जादू टोना किया गया. जादू टोने के द्वारा हमारी मम्मी पर 2 शैतान ने अटैक किया. இந்த சூழ்நிலையில் 4 வருடத்துக்கு பிறகு என்னுடைய தாயாருக்கு பெல்லி சூனியம் வைக்கப்பட்டு அவங்க அதனால் அஃபெக்ட் ஆகி அவங்க அதனால் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்திலும் என் கையில் அந்த புத்தகத்தோடு நான் இருந்தேன். जब मेरे मम्मी के ऊपर शैतान का अटैक था तो हम मम्मी को अस्पताल में लेकर गए, देवी देवताओं के पास लेकर गए, हम जानवरों को बलि दिए, फिर भी मेरी मम्मी अच्छी नहीं हुई. என்னுடைய தாயாருக்காக நாங்கள் எக்கச்சக்கமாக செலவு பண்ணோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், பலி கொடுத்தோம், நிறைய பூஜாரிகிட்ட போனோம், ஆனால் என் தாயார் சுகப்படலை. हम बहुत सारा घूमे, हमारा पैसा पूरा खत्म हुआ. हमारी खेती को हम पापा ने गिरवी रख दी. हमारी मम्मी मरने पर थी. என்னுடைய தாயார் மரணப்படுக்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் மரணப்படுக்கைக்கு வந்துட்டாங்க. எங்கள்கிட்ட இருந்த எல்லாமே நாங்கள் இழந்து போனோம். எங்கள் வீட்டில் இருந்த கேத்தி எங்களுடைய கல்டிவேஷன் லேண்டை கூட நாங்கள் வந்து அடகு வச்சு அதுலேயும் பணம் வாங்கி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் அம்மா வந்து கடைசியில் பிழைக்க முடியாதுங்கிற அந்த மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. लेकिन मेरे पापा और मैं कभी उम्मीद नहीं छोड़े कि हम चाहते थे कि हमारी मम्मी अच्छी हो. हमारा ये विश्वास था कि हमारी मम्मी अच्छी होगी. तो हम ऐसे सोचते थे कि हम किसी भी भगवान के पास जाने से वो हमसे पैसे लेते थे. நாங்கள் எவ்வளோ கடவுள்கிட்ட போனோம், போகிற இடத்துல எல்லாம் 10,000 கூட 20,000 கூட 30,000 கூட பணம் வாங்கிக்குவாங்க. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏதோ ஒரு தெய்வம் எங்கள் அம்மாவை நல்லா குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்தது, எனக்கும் என் தந்தையாருக்கும் இருந்தது. लेकिन मैं ऐसे सोचती थी हमें ऐसा भगवान मिले जहाँ फ्री में इलाज हो.
நான் அப்படியா நினைப்பேன். எந்த ஒரு கடவுள் எனக்கு இனிமேல் பைசாவே இல்லை, ஏதாவது ஒரு கடவுள் எங்கள் அம்மாவுக்கு பணம் வாங்காமல் குணப்படுத்துகிற ஏதாவது ஒரு கடவுள் இருந்தால் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன். उसी समय में हम ऐसे सोचने लगे तो हमें दूसरे दिन परमेश्वर का सुसमाचार मिला। இதே இப்படியாய் நான் நினைத்து கொண்டு இருக்கும்போது இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்வதற்காக என் கிராமத்துக்கு திருச்சபையார் வந்திருந்தாங்க. जो हमें सुसमाचार बताए, उन्होंने कहा कि आप विश्वास करो, यीशु चंगा करने वाला परमेश्वर है, वहाँ पे पैसे नहीं लगते हैं। அவர்கள் எங்களுக்கு ப்ரீச் பண்ணும்போது சொன்னாங்க, இயேசுவை நீங்கள் நம்புங்க, இயேசுக்கிட்ட போனீங்கன்னா பணம் எல்லாம் வாங்க மாட்டாங்க, அவரால் தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும், கடைசி நிலைமையில் இருக்காங்க, அதனால் இயேசுகிட்ட போனீங்கன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வசனத்தின் மூலமாக பேசினாங்க. जैसे हमने विश्वास किया वैसे मेरी मम्मी ठीक हो गई। அதே போல் நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம், அம்மாவை இயேசுவிடத்தில் கொண்டு சென்றோம், எங்கள் அம்மா நல்லா ஆனாங்க. அல்லேலூயா. हम मसीह में आने के बाद जैसे हमने विश्वास किए, हमें गांव वालों ने बहुत सताया कि हम आपके घर में नहीं आएंगे, हम आपको पानी नहीं देंगे, ऐसे वो बोल रहे थे। அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் விசுவாசத்தில் வளர ஆரம்பித்தோம். அதனால் வில்லேஜில் எங்களுக்கு வில்லேஜ் வாட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கிராமத்தில் யார் வீட்டுக்கும் நாங்கள் போக முடியாது, எல்லாருமே எங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. लेकिन परमेश्वर का धन्यवाद कि हम परमेश्वर को नहीं छोड़े, आज भी हम परमेश्वर में खड़े हैं। நாங்கள் ஆனாலும் கிராமத்தை நாங்கள் எதிர்த்து நின்னோம். நாங்கள் ஒரே ஒரு குடும்பம் தான் முதல்ல நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம். கிராமமே எதிர்த்து நின்னாலும் நாங்கள் ஆண்டவருக்காக நின்றோம். இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். तब से हम विश्वासु है और परमेश्वर ने मुझे अपने सेवकाई के लिए चुना, ये बहुत बड़ी कृपा है मुझ पर। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து, அந்த கிராமத்திலிருந்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டார். இது கர்த்தருடைய பெரிய கிருபை. मेरे परमेश्वर ने मुझे अपने जवानी में मुझे संभाला और अभी भी संभाल रहा। मुझे परमेश्वर ने मेरे एजुकेशन में सहायता किया और जब भी मुझे मुसीबत आता था, किसी भी चीज़ की मुझे ज़रूरत होती थी, तो मैं मम्मी पापा से नहीं पूछती थी, मैं पहले परमेश्वर से पूछती थी। அல்லேலூயா. நான் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு பணம் வசதி செய்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை. ஆனால் நான் எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரம்தான் ஜெபம் பண்ணி கேட்பேன். கர்த்தர் அற்புதமாக என்னை வழிநடத்தினார். என்னுடைய வாலிப வயதிலிருந்து இந்த நாள் வரையிலும் என்னுடைய படிப்பு எல்லா காரியத்துக்காகவும் ஏசப்பா மாத்திரமே எனக்கு உதவி செய்தார். क्योंकि मैं मम्मी पापा को इसलिए नहीं बताती थी क्योंकि मेरे मम्मी पापा उतने पढ़े लिखे नहीं है। पापा थोड़े पढ़े हैं, मम्मी बिल्कुल पढ़ी नहीं है, तो जो बातें हैं वो मम्मी उतनी समझ नहीं सकती, तो मैं परमेश्वर को मैं बताती थी। நான் ஏன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னா, அவங்க என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய மனசனுடைய நோக்கங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஜாஸ்தி படிக்கலை அவங்க, எங்கள் அம்மா படிக்கவே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காலேஜெல்லாம் போகிறேன்னா அவங்க அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால் ஏசப்பா கிட்ட மாத்திரம்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு வந்தேன். परमेश्वर ने मुझे अभी तक संभाला और परमेश्वर ने मेरे अंदर एक बोझ डाला कि मैं जवानों के बीच में सेवकाई करूं। ஆண்டவருக்காக நான் வாழணும்னு சொல்லி முடிவு எடுத்தபோது, ஆண்டவர் வாலிபர்கள் நடுவில் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை உண்டாக்கினார். आज मेरे पास कुछ है या नहीं है, लेकिन परमेश्वर मेरे पास है, ये मेरे लिए बहुत बड़ी बात है। இன்று என்கிட்ட நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையும் ஆண்டவர் என்னோடு இருக்கார். அது ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. मैं परमेश्वर का धन्यवाद करती हूँ। आप सभी मेरे लिए प्रार्थना करें, मेरे सेवकाई के लिए, मेरे परिवार के लिए और मेरे भविष्य के लिए। நீங்கள் என்னுடைய வருங்காலத்துக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, நான் தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கைக்காக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படி. आमीन। ஆமென். वचन बोल. मैं आपके सामने परमेश्वर के वचन को लेकर आई हूँ। நான் இன்று உங்கள் நடுவில் தேவனுடைய வசனத்தை சொல்லும்படி வந்திருக்கிறேன். क्या आप सब खुश हैं परमेश्वर के वचन को सुनने के लिए? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி சந்தோஷத்தோடு இருக்கீங்களா? ஆமென். क्या आप परमेश्वर के वचन को प्रेम करते हैं? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறீர்களா? अपने हाथ को हिलाते हुए मुझे दिखाई நாம் कि जो எல்லாரும் परमेश्वर के वचन को ஆண்டவரை प्रेम நான் करते हैं। நேசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறேன்றவங்கெல்லாம் நம்முடைய கரங்களை எடுத்து கொஞ்சம் தயவு செய்து. मैं क्यों ऐसे पूछ रही हूँ? நான் ஏன் இந்த வார்த்தையை கேட்டேன் என்றால், क्योंकि जो परमेश्वर का कुछ मसीह लोग आदर करते हैं ना, वो ऐसे करते हैं, कैसे ऐसे 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 करते हैं। சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே உடனே சிலுவையை போட்டு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. तो मैं
मैं सुन चुकी हूँ कि आप साउथ इंडियन बहुत स्ट्रांग विश्वासु हो। எனக்கு தெரியும் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க நல்ல பெரிய நல்ல விசுவாசிங்கன்னு எனக்கு தெரியும். ये परमेश्वर को धन्यवाद देती हूँ कि आप बहुत स्ट्रांग हो। ஆண்டவர் என்னையும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். क्योंकि जो परमेश्वर के वचन का आदर करते हैं तो वो जो जैसे गहने होते हैं ना, हम जो गले में पहनते हैं गोल्ड वाला, तो वो दरवाजे के सामने हम लिविंग रूम में नहीं रख सकते। वैसे ही परमेश्वर का वचन कहता है कि उसको तिजोरी में बंद करके रखो और छुपा के रखो। वो तिजोरी क्या है कि वो हमारा हृदय है, जो जिससे जहाँ पे वचन को हम बोते हैं। தங்க நகைகளை போட்டுக்கிட்டு நம்ம வாசலில் திறந்து வச்சு படுத்து தூங்க முடியாது, அதை கண்டபடி வைக்க முடியாது. அதனால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை நீ பொக்கிஷமாக வச்சுக்கோன்னு சொல்லியிருக்க. அந்த பொக்கிஷம் வைக்கிற இடம் நம்முடைய இதயமாக இருக்கிறது. அல்லேலூயா. मैं जानती हूँ इसके पहले भी जो वचन मैं शेयर करने जा रही हूँ, इसके पहले आप कई बार सुने हो, लेकिन जो वचन है वो कभी पुराना नहीं होता। वो हर पल नए प्रकाशन को लेकर आता है। ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒருவேளை இன்னைக்கு நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் ஒருவேளை கேட்டும் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதிதாகவே இருக்கும். அல்லேலூயா. हर बार हमें वचन को सुनने के लिए तैयार रहना है। எனவே நாம் ஒவ்வொரு முறையும் வசனங்கள் நம் நடுவில் பிரசங்கிக்கப்படும் போது இதன் மூலமாய் கர்த்தர் புதிதாக ஏதாவது என்னோடு பேசுவார் என்று சொல்லி அறிந்து நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். हमारा मन चाहे हम दुखी हो या कैसे भी हो, कि हमें लगता है हमको वचन को सुनना नहीं है, लेकिन वो आवाज को हमें नहीं सुनना है कि मैं वचन को सुनूंगी, ऐसे हमें निर्णय लेना है। என்னை ஒருவேளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற ஒரு நினைவுகள் வந்தாலும் நம்முடைய மனதை ஒருங்குபடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்னோடு பேசட்டும், இன்னைக்கு இது பேசுகிற வார்த்தை புதுவிதமாக எனக்கு அது வரட்டும்னு சொல்லி நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். जब हम वचन को सुनते हैं तो हमारे जीवन में एक हियाव आता है, क्योंकि मसीह जीवन का नींव है विश्वास। हम विश्वास के बिना मसीह जीवन में हम आगे नहीं बढ़ सकते। தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் வளர முடியும். ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவரோடு வைக்கிற அந்த விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக அஸ்திவாரமாக இருக்கிறது. हम रोमियो 10:17 में ऐसा लिखा है। ரோமருக்கு எழுதின நிருபம் கோத்தா வச்சன் 10वां अध्याय 17वां वचन। 10வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரம் अथा विश्वास सुनने से 17वां 17வது வசனம் படிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். विश्वास कैसे आता है? विश्वास सुनने के द्वारा आता है। தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறபடியினாலே தான் விசுவாசம் நமக்கு வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. वो मसीह के वचन से होता है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் மூலமாயே நம்முடைய விசுவாசம் வருகிறது. हम मसीह में आने से पहले जब हमें लोगों ने सुसमाचार सुनाया, तो वो मसीह के नाम को लेकर वो वचन को भी सुनाए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியர்கள் எங்கள் கிராமத்துக்கு வரும்போது இயேசுவையும் கொண்டு வந்தார்கள், அதோடு கூட இயேசுவினுடைய வார்த்தைகளையும் கொண்டு வந்து எங்களுக்கு பிரசங்கித்தார்கள். वो विश्वास कहाँ पैदा होता है? वो विश्वास हमारे हृदय में पैदा होता है। जब हम सुनते हैं तो वो वचन को जब हम सुनते हैं तो वो विश्वास हमारे अंदर आ जाता है। தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நுழையும் போது, அது நம்ம இதயத்தில் பதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே கிறிஸ்துவை குறித்த ஒரு விசுவாசம் நமக்கு உண்டாகும். हम ऊपर के वचन को देखेंगे, रोमियो 10 का 9 और 10। இதே அதிகாரத்தில் 9-10 வசனத்தை வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை வெறுத்தவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். यहाँ पे वचन ऐसा लिखा है कि यदि तू अपने मुंह से यीशु को प्रभु जानकर अंगीकार करे और अपने मन में विश्वास करे कि परमेश्वर ने उसे मरे हुए में से जिलाया, तो निश्चय उद्धार पाएगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு இதயத்தில் நாம் விசுவாசித்து அதை நாம் அறிக்கையிடும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மரித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். हमारा जो उद्धार हुआ है वो हमारे कर्मों से नहीं हुआ है,
परमेश्वर ने हमारे रूप को देखकर हमको बदला नहीं है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய முகத்தை பார்த்தோ என்னுடைய சரீரத்தை பார்த்தோ என்னை ஆண்டவர் வந்து ரட்சிக்கவில்லை. நம்மை ஆண்டவர் வந்து தன்னுடைய கிருபையினாலே ரட்சித்தார். हमारा उद्धार हम विश्वास किए और उसके अनुग्रह के द्वारा हम बचाए गए हैं। நாம் இந்த இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவரை நாம் விசுவாசித்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. அதோடு நாம் செய்கிற இந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. हमारा परमेश्वर हमारे अंदर किसी दोष भावना को वो नहीं देखता है। ஆண்டவர் யாரும் குறைந்தவர்கள் நிறைந்தவர்கள் என்று ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எங்களையும் தெரிந்து கொண்டார். लेकिन हम जब यीशु को अपना प्रभु कर कर हम मन में विश्वास कर कर उसे जब हम मुंह से अंगीकार करके जब हम बोलते हैं तो परमेश्वर हमें बचाने के लिए कहीं महान है। ஆண்டவர் மிக நல்லவராக இருக்கிறார். நாம் எப்போது இதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அவரை அறிக்கையிடுகிறோமோ அப்போது கர்த்தர் நம்மை ரட்சிக்க அவலுள்ளவராக இருக்கிறார். जब हम विश्वास किए तब हमारे परमेश्वर हमें हर एक ऐसी बातों से छुड़ाया, हमारे श्रापों से वो छुड़ाया, हमारे बीमारी से वो छुड़ाया, हमारे रोगों से वो परमेश्वर हमें छुड़ाया। हर एक ऐसी बात जो हमारे लिए असंभव थी, ऐसी हर एक बात से परमेश्वर ने हमें छुड़ाया है। எது நம்மாலே முடியவே முடியாது என்று சொல்லி நாம் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோமோ, விசுவாசம் என்கிற ஒன்று கிறிஸ்துவிடத்தில் வைத்தபோது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லா விதத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். क्या आप विश्वास करते हैं परमेश्वर ने आपको छुड़ाया है? நாம் நம்மிலே எத்தனை பேர் இயேசு என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவாங்க? எத்தனை பேர்? परमेश्वर ने हमें छुड़ाया है तो हमें हर समय ऐसे विश्वास के साथ बोलना है कि प्रभु मेरे अंदर है, मैं छुड़ाई गई हूँ। நாம் உண்மையிலே அப்படியாய் நம்புகிறவராக இருந்தால் ஒவ்வொரு இடத்திலும் இதை சொல்ல வேண்டும், நான் இயேசுவின் பிள்ளை, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. परमेश्वर ने हमारे बोझ को उस क्रूस पर हराया है। என்னுடைய பாவத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவினார். वो हमारे लिए शैतान के सिर को कुचला है। ஆண்டவர் சாத்தானுடைய தலையை எனக்காக அவர் நசுக்கினார். हालेलुया। हालेलुया। हम विश्वास करते हैं, हम मसीह में आके बहुत साल हुए, लेकिन हमें विश्वास, हमारा विश्वास बढ़ने वाला विश्वास है, हमारा विश्वास घटने वाला विश्वास नहीं है। நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பல வருடங்களாக இருக்கலாம். நம்முடைய வருடங்கள் மாத்திரம் வளர்ந்தா போதாது, விசுவாசமும் அதே மாதிரி வளரணும். நம்ம சின்ன கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது சிறு விசுவாசமாக இருப்போம். வருடங்கள் பெருக பெருக நம்முடைய விசுவாசமும் அதே மாதிரி பெருகிட்டே வரணும். जब हम वचन एक बीज के समान है। वचन जब हमारे हृदय के भूमि में जब हम बोते हैं तो उसे पानी भी डालना है। ये परमेश्वर नहीं करता, ये किसका काम है? ये हमारा काम है। वचन को बोना और उसको पानी डालना हमारा काम है। ஆண்டவருடைய வார்த்தை விதையாய் இருக்கிறது. இந்த விதையை வந்து நமக்கு விதைக்கிறாங்க. விதைச்ச பிறகு அதை விளைய செய்கிறது கடவுளாக இருந்தாலும் அது விளையிறதுக்கு காரியங்கள் நம்ம தான் செய்யணும், நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம தான் வசனத்தை கேட்கணும், நம்ம தான் அதை விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். क्योंकि आज हम मसीह में आए हैं, लेकिन बहुत सारे बातों को लेकर हम चिंता करते रहते हैं। நாம் விசுவாசிப்போம் என்று சொல்லுவோம், ஆனால் எத்தனையோ காரியங்களை நினைத்து நாம் எப்போதும் என்ன செய்வோம்? அவிசுவாசத்துக்கு போயிடுவோம், பயந்துடுவோம். ஐயோ அப்படி நடக்குமோ என்று சொல்லி நம்முடைய விசுவாசம் அப்போல்லாம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். हम प्रार्थना करते हैं, उपवास करते हैं, हर संडे चर्च को जाते हैं, वचन को सुनते हैं, लेकिन हम चिंता को लेकर भी चलते हैं। நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவோம், ஆராதனை பண்ணுவோம், வசனங்களை கேட்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கோமோ அப்படியே இருப்போம். நம்முடைய விசுவாசம் வளருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. वचन जब हम बोते हैं तो उसे पानी की जरूरत होती है। வசனம் நம் இடத்துல தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டால் அதுக்கு தண்ணீர் தேவை. वो बिना पानी डाले वो बढ़ के फल नहीं लाता। அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு தண்ணீர் தேவை. वो वचन को हमें काम में लाना होगा। அது தண்ணீர் என்பது நாம் அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். जब हम वचन को अपने जीवन में काम में लाते हैं,
நாம் அந்த வசனத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும் போது हम दूसरों के जीवन में भी वचन को काम फल लाने वाले बन सकेंगे। நாம் என்ன செய்ய முடியும்? நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இந்த வசனத்தை சொல்லும்போது அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்க முடியும். அல்லேலூயா. हालेलुया। हम मरकुस 11 का 23 में देखेंगे। ஆ? मरकुस 11 का 23। மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 11 का 23। 23ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க்குஸ் 11 का 23। 11 23। 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். हालेलुया। ஹல்லேலூயா. यहाँ पे वचन ऐसा लिखा है, मैं तुमसे सच कहता हूँ कि जो कोई इस पहाड़ से कहे तू उखड़ जा और समुद्र में जा पड़ और अपने मन में संदेह न करे वरन प्रतीति करे कि जो कहता हूँ वह हो जाएगा तो उसके लिए वही होगा। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக சொல்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னதை நடக்கும் என்று தன் இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. हालेलुया। हम हालेलुया। वचन के बिना किसी भी बात को हम पूरा नहीं कर सकते। நாம் தேவனுடைய வார்த்தையை தான் நம்பணும். ஆண்டவர் சொல்றதை அப்படியே நம்பும் போது வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். हम वचन के बिना जीत को हासिल नहीं कर सकते। वचन के बिना जीत को हासिल नहीं कर सकते। நாம் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்தில் வெற்றியை பெறவே முடியாது. जब हम हमारे जीवन में वचन होता है तो कुछ बातें बदलने लगती है। நம்முடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை இருந்ததானால் நம்முடைய வாழ்க்கையில் பாதைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார். एक महीने पहले ஒரு மாதத்துக்கு முன்னால इस वचन को मैंने अपने जीवन में अप्लाई किया। நான் இந்த வசனத்தை என்னுடைய வசனம் என்று சொல்லி இந்த வசனத்தை நான் அங்கீகாரம் செய்து கொண்டேன். இது எனக்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி முழுமையாக நம்பி நான் இதயத்தில் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். इस वचन को मैंने अच्छे से मनन किया। நான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை தியானித்து இது எனக்காகவே வந்த வசனம், கர்த்தர் என்னோடு இந்த வசனத்தை பேசுகிறார் என்று சொல்லி நம்பி அதை நான் அனுதினமும் தியானிக்க ஆரம்பித்தேன். ये वचन मेरे लिए लिखा हुआ वचन मेरे लिए जीवित बन गया। இது எனக்காகத்தான் எழுதப்பட்டது என்று சொல்லி நான் முழு மனதோடு நம்பி செயல்பட ஆரம்பித்த போது என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. ये मेरी मम्मी की गवाही है। இது என் தாயாருடைய ஒரு சாட்சி. मेरी मम्मी रोज ऐसे बोलती थी कि मेरे मसूड़े में बहुत दर्द हो रहा, मेरे दांत ऐसे हिल रहे, ऐसे कुछ तो भी कीड़ा ऐसे चुभा रहा, ऐसे बोलती थी। என்னுடைய தாயார் வந்து பல் வலினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டாக்டர்கிட்ட போனாலும் அது குணமாகலை. அந்த கல் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் கூட அழுகி கெட்டு போயிருந்தது. वो ऐसे बोलती थी लेकिन प्रार्थना नहीं करती थी। எப்போ பார்த்தாலும் பல்லு வலி மாத்திரம் சொல்லுவாங்க, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பல்லு வலிக்குது மாத்திரம் சொல்லிக்கிட்டு वो இருப்பாங்க. उसे अंगीकार करती थी வாயில் அவங்க சொல்லுவாங்க. क्योंकि हमारे जीभ के वश में मृत्यु और जीवन दोनों है। நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் வந்து என்ன மரணத்தையும் வைத்திருக்காரு, ஜீவனையும் வைத்திருக்காரு. அவங்க எப்போ எடுத்தாலும் வலியை மாத்திரமா சொல்லுவாங்க. ஆனால் இந்த வலியை இயேசு எடுத்து போட முடியும்னு சொல்லி என்னைக்கும் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. क्योंकि नीति वचन में ऐसा लिखा है, நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தில் அப்படியாய் வாசிக்கிறோம். तो अपने मुंह के बातों के द्वारा फंसेगा। நாம் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் मुंह के बातों के द्वारा फंसेगा। நாம் நம்முடைய வார்த்தையினாலே பிடிக்கப்படுவோம். मैं मम्मी को बोली, मम्मी तू तो वचन के विरुद्ध में बात कर रही। நான் என் தாயாருக்கு சொல்லுவேன், அம்மா நீ எப்போ எடுத்தாலும் வாயில் வந்து இந்த தான் வலினா சொல்லி அந்த வலி தான் உங்கள்கிட்ட இருக்க போகுது. எனக்கு வலி இல்லை, என் வலி ஆண்டவர் குணப்படுத்திட்டாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குணப்படுவீங்கன்னு சொல்லி சொன்னேன். क्योंकि मेरी
मम्मी को पढ़ना नहीं आता, इसलिए वो என் वचन को नहीं जानती। என் தாயாருக்கு பைபிள் படிக்க தெரியாது, அதனால் வசனத்தை அவங்க படிக்க முடியாது, அது தனக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் எப்போ எடுத்தாலும் இருக்கிறத மாத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. क्योंकि मेरी मम्मी पढ़ी लिखी नहीं है, इसीलिए मैं जो उसे बताती हूँ ना, वो अच्छे से सुनती नहीं है। நான் எவ்வளோதான் சொன்னாலும் எங்கள் அம்மாவால் அது உள்ள மனசில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க ஜாஸ்தி படிக்காததுனால அவங்களால அதை நம்ப முடியல. मम्मी को मैं बोली आपको सुनना है या नहीं है मुझे नहीं पता, लेकिन आपको मैं कुछ तो भी देने जा रही हूँ, उसे आपको लेना है। நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் என்ன கொடுக்குறேனோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, காது வழியாக தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாங்கி செயல்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். मैं मम्मी को बोली मम्मी आपके दांत का जो प्रॉब्लम है वो मुझे बता रहे, लोगों को बता रहे, आप कभी यीशु को बताए क्या? நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க, எனக்கு சொல்கிறீங்க பல்லு வலி அழுகி போச்சுன்னு சொல்லி. நீங்கள் எப்பயாவது ஒரு வாட்டியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்கீங்களான்னு கேட்டேன். मैंने मम्मी बोली मैं नहीं बताई। நான் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, நான் சொல்லலை அப்படின்னு. मम्मी को बोली बाइबल में सब कुछ है, चंगाई के लिए इलाज है, बीमारी के लिए इलाज है, हर एक गरीबी के लिए इलाज है, हर एक जरूरतों के लिए बाइबल में इलाज है। तो दुनिया में ढूंढोगी तो आपको आपका इलाज का उपाय नहीं मिलेगा। நீங்கள் உலகத்தில் பூரா தேடினாலும் இது கிடைக்காது. ஆனால் பைபிளுக்குள்ளே நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, பதில் வைத்திருக்கிறார் அப்படின்னு मैंने मम्मी को एक उदाहरण दी। நான் என் தாயாருக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். मम्मी को बोली मम्मी जैसे यीशु ने अंजीर के पेड़ को श्राप दिया, ஆ अंजीर के पेड़ को श्राप दिया तो वो पेड़ जड़ से सूख गया। और यहाँ पे वचन में ऐसे लिखा है कि मैं तुमसे सच सच कहता हूँ, जो कोई इस पहाड़ से कहे तो समुंदर में जा गिर, वो आपके लिए पूरा हो जाएगा। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்து நீ பழமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வினாடியில் அந்த மரம் பட்டு போயிட்டு, அதே ஆண்டவர் தான் இந்த வசனத்தையும் சொல்கிறாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. மரத்தை குறித்து பேசுறது அந்த மரமே பட்டு போச்சுன்னா அந்த ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அது நடக்கும்னு நம்பினா அப்படியே நடக்குமான்னு சொல்லி தாயாருக்கு சொன்னேன். जैसे मैंने मम्मी को वचन बताई तो मम्मी उस बीमारी से बोलने लगी, तू बीमारी के बारे में मत बता, बीमारी को बता। ஆனால் நாம் என் தாயார்கிட்ட சொன்னேன், உங்களுடைய வியாதியை பற்றியே பேசாதீங்க, வியாதிக்கிட்ட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நீ என்னுடைய பல்லு என்னுடைய ஈரில் இருக்கிற எல்லாமே வெளியே புறப்பட்டு போன்னு சொல்லி பேசுங்கன்னு சொன்னேன். उस बीमारी के बारे में प्रचार मत कर, उस बीमारी को वचन से तू बोल। நீ வசனத்தை எடுத்து சொல்லுமா, இது மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் நீ என்னை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லி வாயில் நீங்கள் அங்கீகாரம் பண்ணி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க அப்படின்னு. जैसे मम्मी ने उस दांत के दर्द को मम्मी ने श्रापित किया तो उसी समय वो पूरे दांत ठीक हो गए। என் தாயார் உடனே அதே போல் தன்னுடைய பல்லில் இருக்கிற அந்த அழுகி போன இடங்களை எல்லாம் பார்த்து உடனே சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் நீ என் வாயை விட்டு வெளியே போன்னு சொல்லி நான் சபிச்சேன். அடுத்த நாளே எங்கள் அம்மா சுகமாயிட்டாங்க. उसके लिए ये वचन जीवित बन गया। எனவே இந்த வசனம் உண்மையிலே ஜீவனோடு இருக்கிற வசனம். तो वो बहुत खुश हो गई कि परमेश्वर ने मुझे चंगा किया करके, वो बहुत खुश हो गई कि परमेश्वर ने मुझे चंगा किया என் करके। தாயார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தை என்னை குணப்படுத்தினது என்று तब से சொன்னார். उसे कुछ भी हुआ तो भी वो लोगों को नहीं बताती, वो पहले परमेश्वर को बताती। என் தாயார் அதிலிருந்து தனக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, நேராக ஏசப்பா கிட்ட சொல்லுவாங்க, வசனத்தை வச்சு அதுக்கிட்ட பேசுவாங்க, குணமாகிட்டாங்க. इसीलिए जब वचन हमारे लिए जीवित बनता है तो हम दूसरों के लिए गवाह का कारण बनेंगे। நாம் தேவனுடைய வசனத்தை எனக்கு என்று சொல்லி, நம்முடைய சொந்தம் என்று சொல்லி, எனக்காக எழுதப்பட்ட இந்த வசனம் என்று சொல்லி நம்பி அங்கீகாரம் பண்ணி அதை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது மற்றவர்களும் நம்மை போலவே மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. वो हमारे लिए जीवित नहीं होगा तो हम फल लाने वाले नहीं बनेंगे। நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்றால் நம்மால் ஆவியின் கனிகளை இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. हालेलुया। அல்லேலூயா. क्योंकि हम विश्वास के बारे में बहुत सारे जगहों में देखते हैं, जैसे मूसा विश्वास के साथ
चला, परमेश्वर के साथ साथ चला, तो परमेश्वर उसके साथ बहुत सारे आश्चर्य कर्म किया। ஆண்டவர் மோசேவுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் அப்படியே கீழ்ப்படிந்து அவர் அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படியே செய்ததினால மோசேவின் மூலமாய் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். अब्राहम भी विश्वास में होकर, दृढ़ होकर वो परमेश्वर के साथ साथ चला, इसलिए अब्राहम धर्मी गिना गया। அது ஆபிரகாமை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறதுக்கு ஒரே காரணம் அவர் இதயத்தில் விசுவாசித்தார். அவருக்குள்ளே ஆண்டவரை குறித்து ஒரு பெரிய நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது. जब हम छोटी सी चीज को लेकर विश्वास में होकर उस वचन को लेकर जब हम चलते हैं तो परमेश्वर भी हमें धर्मी तो बना दिया और परमेश्वर हमारे जीवन में बढ़ोतरी को लाएगा। ஆண்டவர் நமக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம உபயோகிக்கணும். ஒவ்வொரு நாளிலும் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் எதா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை படித்து அதை எனக்காக ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நம்பி இது என்னுடைய வசனம், இதை வைத்து நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி வாழ ஆரம்பிக்கும் போது அற்புதங்களை நாம் காண முடியும். हालेलुया। அல்லேலூயா. आज हमारे पास ऐसा विश्वास है जो पहाड़ों को हटा सकता है। என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். நம்மாலே என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய மலையை சமுத்திரத்திலே போ என்று சொல்ல முடியும். इसलिए हमारे जीवन में कभी भी तकलीफ आए तो हमें तुरंत निराश नहीं होना है, हमें परमेश्वर की ओर देखना है और उसे बोलना है, उस परिस्थिति का हमें सामना करना है। ஆமாம். எனவே நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லா உலக மனிதர்கள் போல வாழாமல் எப்போயெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தைரியமாக நின்று ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து வசனத்தை உபயோகித்து அதை நம்மளால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. क्योंकि परमेश्वर ने हमें डर का आत्मा नहीं दिया है, प्रेम, सामर्थ, संयम का आत्मा दिया है। ஆண்டவர் நமக்குள்ளே பயப்படுகிற ஆத்மாவை, அவிசுவாச ஆத்மாவை கொடுக்கவில்லை. ஆண்டவர் அன்பின் ஆத்மாவை, ஜெயிக்கிற ஆத்மாவை, வல்லமையுள்ள ஆத்மாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. इसलिए हम वचन को विश्वास में लेकर जब हम चलते हैं तो कुछ बड़ी चीजों को, हमारे जीवन में बदलाव को हम देखना शुरू करते हैं। நாம் எதை வேண்டுமானாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை வைத்து தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து எதை வைத்தாலும் நாம் ஜெயிக்க முடியும். जो परमेश्वर ने ये जीवन हमें दिया है, यह ऐसा ही नहीं दिया है, खुद के लिए नहीं, औरों के लिए भी है। நம்மளுக்குள்ளே ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்தது நாம் மாத்திரம் வைத்து அனுபவிக்கிறதுக்காக அல்ல, மற்ற எல்லோருக்கும் இதை சொல்லும்படி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்காய் கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में हम फल लाएंगे तो हम दूसरों के जीवन में भी फल लाने वाले हो सकेंगे। நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் அனுபவித்து கனிகளை கொடுக்கும்போது மற்றவர்களும் நம்மை போலவே அனுபவித்து கனி கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். इसीलिए जब भी परिस्थिति हमारे सामने ऐसी होती है कि ये मेरे लिए असंभव है, तो हमें उस समय हमें कहना है, ये परिस्थिति मैं तुझे श्रापित करती हूँ। நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவரே இது நான் மாலை ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவர் வசனத்தை எடுத்து நாம் அதை பிரயோஜனப்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் பெரிய வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. हर समय हमें वचन के अंगीकार को थामे रखना है। நாம் ஆண்டவருடைய வசனத்தை எப்போது நம்முடைய வாழ்க்கையில முன்னாக வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும். हम जब वचन के अंगीकार को थामे रखते हैं तो सारी बातें हमारे लिए संभव होती है। நம்மாலே ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை நடத்தும் போது என்ன காரியங்கள் நடக்க முடியாது என்று இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். क्योंकि विश्वासी मसीह जीवन का बुनियाद है। विश्वासी मसीह जीवन का बुनियाद है। तो जब हम विश्वास में, जब वचन को हम अंगीकार में लेकर चलते हैं तो हमारे जीवन में वो जो लिखा हुआ वचन हमारे लिए जीवित होता है, उसी तरह वो लोगों के जीवन में भी हम कार्य कर सकते हैं। ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை நமக்குள்ளே நாம் ஜீவன் உள்ளதாய் வைத்து கொண்டு வரும்போது நாம் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்காய் பிரயோஜனப்படுத்தும் போது, மற்றவிடத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் அவர்களுக்குள்ளேயும் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. क्या आप सब तैयार हैं कि दूसरों के जीवन में आप फल लेकर आने वाले हो करके? நாம் எல்லோரும் இதற்காய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நான் பழம் கொண்டு வர வேண்டும், கனி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். हमें दूसरों के जीवन में फल लेकर आना है। நாம் மற்றவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். जो मसीह का प्रेम हमने चखा है वो लोगों तक हमें लेकर जाना है। நாம் ஆண்டவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை
எப்படி ஆயிலும் கொண்டு சென்று நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். जैसे हम अंकल के बारे में देखेंगे तो वो 40 साल पहले चेन्नई को छोड़कर वो हमारे आदिवासी क्षेत्र में सेवा करने के लिए आए। मेरे तो मेरे बारे में तुमसे भी ये पूरा गलीचा को मालूम है, मेरे बड़ा भैया है, सब मालूम है, बताने की ज़रूरत नहीं. அதாவது இவர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் வந்து ஊழியம் செய்தாலும் நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருக்கும் எல்லா கதையும் தெரியும், அது தேவையில்லை. जो ठीक है बोलो बोलो. 40 साल के पहले आए, वो 40 வருஷத்துக்கு यहाँ முன்னால் से வந்து इतने दूर से वो महाराष्ट्र में आए क्योंकि परमेश्वर ने उनके जीवन में कुछ तो भी कार्य किया। तो उनके अंदर एक बोझ था कि मैं जो परमेश्वर ने मेरे जीवन में कार्य किया मैं वो लोगों तक जाकर बताऊं। அங்கிளுக்கு அது மாதிரி ஒரு பெரிய பேர்டன். அவர் அனுபவித்த அந்த சந்தோஷம், அந்த வசனத்தினுடைய வல்லமையை அவர் புரிஞ்சு கொண்டதுனால தான் காட்டுக்குள்ளே 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் காட்டுக்குள்ளே வந்து இந்த சுவிசேஷ பணியை அவர் ஆரம்பித்தார். அதனால் இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். आपको भी अपने जीवन में जो परमेश्वर ने किया है उसको लेकर आपको लोगों तक जाना होगा कि परमेश्वर ने मेरे जीवन में ऐसा किया है, ये परमेश्वर आपके जीवन में भी ऐसा करेगा। நாம் ஆண்டவருடைய வசனத்தை அனுபவித்து அதை வைத்துக்கொண்டு இல்லாமல் எல்லாருக்கும் போய் சொல்லணும், என் வாழ்க்கையில் இயேசு இதை செய்தார், உன் வாழ்க்கையில் இதை செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்ம சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். क्योंकि हमारे लिए असंभव है लेकिन जब हम विश्वास में खड़े होकर एक कदम आगे बढ़ते हैं तो परमेश्वर हमारे साथ रहता है। நம்மால் முடியாது சொல்லி அசம்பவம் என்று சொல்லி நினைக்கிற காரியத்தை சம்பவமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. முடியாது என்று சொன்னதை முடிக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்காரு. அதுக்காகவே நமக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்காரு. இந்த வசனத்தை நாம் பிரயோகித்து நாம் வேலை செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். हालेलुया। इस वचन के द्वारा प्रभु आप सभी को बहुत आशीषित करे। நான் பேசின இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. मैं विश्वास करती हूँ कि ये वचन को आप अपने जीवन में लागू करोगे। நான் நிச்சயமாக நம்புகிறேன், நான் பெற்ற இந்த அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். आप वचन के अंगीकार को थामे रखकर अपने जीवन में अपने बढ़ोतरी को लाने के लिए वचन के द्वारा ही आप कार्य कर सकते हैं। நாம் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வார்கள். परमेश्वर आपको बहुत बहुत आशीषित करे। ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். ஜெபிப்போம்.